Good morning everybody. வணக்கம். DRI எக்ஸாம் எப்படி நல்ல ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வீடியோ இப்போ IBS தரப்பில இருந்து நான் கொடுத்துறேன். ஓகே. DRI எக்ஸாமுக்கு ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே வருவேன். அப்ப பாக்கும்போது நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த क्वेश्चंस ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு அப்புறமா ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி சரியா பார்த்துட்டு அப்புறமா போய் மீண்டும் क्वेश्चंस வந்து ஒரு வாட்டி கூட படிச்சிட்டு தான் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். இல்லாட்டி என்ன செய்யும் தெரியும் நம்ம மாட்டிக்குவே. ஏ இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம். ஆனா பி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் பார்த்துட்டு இ ஆப்ஷன் ஆல் தி எபோவ் னு கொடுத்திருக்கலாம். அப்போ நம்ம அவசரமா போய் அந்த ஆன்சர் எழுத வேண்டாம். எல்லாமே படிச்சு பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம ஒழுங்கா தெரியுது 100% ஷூர் क्वेश्चंस மட்டும் தான் ஆദ്യ ரவுண்டில் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு போகணும். செகண்ட் ரவுண்ட் வரலாமே ஒரு 80% 85% டவுட் இருக்கு. இல்லாட்டி கரெக்ட் நினைக்கிறேன் ஒரு 15% டவுட் இருக்கு அப்படின்னாக்கா செகண்ட் ரவுண்டில் அதை அட்டெண்ட் பண்ணலாம். தேர்ட் ரவுண்டு திருப்பி வரலாம் ஒரு 70-75% கரெக்ட் இருக்கிற ஆன்சர்ஸ் மட்டும் தேர்ட் ரவுண்டு போகலாம். அப்புறமா ஃபோர்த் ரவுண்டு வந்துட்டு நமக்கு எதுவுமே தெரியாத क्वेश्चंस இருக்கலாம். அது விட்டுடுங்க சொல்றது என்னக்கா தெரியுமா? நம்ம வந்துட்டு இதில் நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. அதனால நம்ம வந்து அதை ஏது நம்ம விட்டாச்சு அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு சிங்கிளா ஒரு ஆப்ஷன் பி சி மட்டும் டிக் பண்ணி போகணும். ஏன் தெரியுமா? ஒரு 40 क्वेश्चंस நம்ம விட்டாச்சுன்னு நினைச்சுக்கோ ஒரு 20% சான்சஸ் இருக்குது நம்ம அட்டெண்ட் பண்றதுக்கு ஆன்சர் கரெக்டா வரலாம். அப்படிதான் ஒரு ஆன்சர் கூட டைம் கிடைக்கல எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு ஒமிட் பண்ணக்கூடாது. அப்புறம் தான் நெகட்டிவ் மார்க் இல்லாத எக்ஸாமை நம்ம தப்பிக்கலாம். 50% வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. 85 to 90% வாங்குறதுக்கு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டெய்லி 2 hours நம்ம ஒரு ஸ்பேர் பண்ணி படிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம கொடுத்துருக்குது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதில் 300 பாயிண்ட்ஸ் ஒழுங்கா பார்க்கணும். டெஸ்ட் 1 to 5 மீண்டும் பார்க்கணும். மோக் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்குது அது ஒரு வாட்டி செய்து பார்க்கணும். அப்படின்னாக்கா உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப் ஆகிடுது. எக்ஸாம் டேட்டில் வந்து நீங்கள் நல்ல கான்ஃபிடன்ஸோடு போய் எக்ஸாம் எழுதணும். ஆனால் எக்ஸாம் டேட்டில் வந்துட்டு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 o'clock பேட்ச்னாக்கா 9:30க்கு நீங்கள் அங்கே ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது. 12 o'clockனாக்கா 11:30, 2 o'clockனாக்கா 1:30. அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி அந்த எக்ஸாம் சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மினிட் லேட்டானா கூட அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு மேலே ஒரு மினிட் லேட்டானா கூட IIBF வந்து நீங்களை அலோவ் பண்ண மாட்டேன். அப்புறமா ஆரே கூப்பிட்டா கூட எந்த பிரயோஜனம் கிடையாது. 3 மாசமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த எக்ஸாமுக்காகத்தானே. ஒரு 2 hours பிஃபோர் அங்கே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை? அப்படி ரிப்போர்ட் பண்ணி கான்ஃபிடன்ஸோட போய் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்க 85 to 90% அன்னைக்கு நாங்கள் கிடைச்சாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணோம். பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. பை.